ஓதாதே கலைகள் எல்லாம் உள்ளவாழ்ந்தாய் போற்றி மாதாவாய் மடித்தவை துறவி போற்றி வேதாந்த குருவாம் சுவாமி விவேகானந்தனுக்கு ஓதாத அருள் ராமன் கிருஷ்ணனை போற்றி போற்றி துறவு தூய்மை நோன்பு வீரம் வாய்மை அன்பு அறிவு அமைதி அனைத்தும் ஒன்றி நின்ற நிறைவுதான் ராமன் கிருஷ்ணநாதனாகும் அறிக நெஞ்சே அவனை நெஞ்சே மறைகளின் முடிவில் நின்ற மாபெரும் உண்மை எல்லாம் அறிவிலார் சிறுவர் கூட அறிந்தன் உதிக்குமாறு நிறைநிகர் சொற்கள் கொண்டு நயமிகும் உவமை சேர்த்து இரமுடன் முறைத்த செம்மன் ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க முத்து நிறை தந்தன் காட்டி முருவனிட நிலவு காட்டும் புத்திமனம் பூரணத்தின் பொழிவு காட்டும் சித்திரனின் முகமும் காட்டி சேவடிகள் துறந்தற் காட்டி இத்தருணம் எளிய நெஞ்சில் எழுந்தருள்வாய் ராமகிருஷ்ணா இத்தருணம் எளிய நெஞ்சில் எழுந்தருள்வாய் ராமகிருஷ்ணா. இன்று சுவாமி அற்புதானந்த மகாராஜுடைய ஜன்மதினம், ஜெயந்தி, பிறந்த நாள். அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில சம்பவங்களை பார்ப்போம். அவருடைய பெயர் இயற்பெயர் தெரியுமா? லாட்டு மகாராஜ் சொல்லுவாங்க. அவர் பீகார் மாநிலத்தில் சாப்ரா அப்படிங்கிற ஒரு மாவட்டம், அங்கே ஒரு சின்ன கிராமத்தில் அவர் பிறந்தார். ஒரு படிப்பறிவில் உங்களை மாதிரி தான் அவர் படிக்கலை, ஸ்கூலுக்கே போனது. அவர் இந்த ஆல்பபெட் எழுத்துகள் ஹிந்தியில் இருப்பாங்க, பீகார். அந்த எழுத்தெல்லாம் கூட அவரால் எழுத தெரியாது, எப்படி உச்சரிக்கணும்னு தெரியாது அவருக்கு. ராமகிருஷ்ணனும் அந்த தட்சிணேஸ்வரத்தில் அவர் இருக்கிறப்ப அவருக்கு இந்த எழுத்துன்னு சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனாலும் அவருக்கு வரல, படிப்பே வரல சுத்தமாக. ராமகிருஷ்ணர் கூட கொஞ்சம் எழுதுவார், படிப்பார், சில வார்த்தைகள்லாம் படிப்பார், எழுதுவார், பெங்காலி. ஆனால் டாக்டர் வச்சுட்டு சுத்தமாக அந்த எழுத்தையில். ஆனால் அவர் ஒரு மகானாக உயர்த்தி இருக்கிறார் ராமகிருஷ்ணர். படிக்காத ஞானி அவர். ஆனால் ராமகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறார் அவரை பற்றி, லாட்டு மகாராஜ். பிற்காலத்தில் இதனுடைய வாய்ப்பிலிருந்து வேதாந்தம் பார்த்துருக்கோம், வெளிப்படும் பெரிய பெரிய அறிஞர்கள், மற்றவங்கெல்லாம் படிப்பார்கள், பண்டிதர்கள்லாம்
இவர் சொல்கிறது கேட்பாங்க, அவருக்கு காலேஜில் உட்காந்து கேட்பாங்கன்னு சொன்னார். அது உண்மையாக நடந்தது அந்த நிகழ்ச்சிலாம். அந்த மாதிரி விவேகானந்தர் சொல்லுவார், ராமகிருஷ்ணனுடைய அதிசயமான ஒரு மனிதர் யாருன்னா இவர் தான். யார்? லாட்டை மகாராஜ். படிக்காமல் உயர்ந்த ஞானத்தை அடைந்த ஒரு மகான். லாட்டு மகாராஜ் எங்கே இருக்காரு? ஆமாம். ஆனாலும் அவர்கிட்ட அந்த கலைஞர்களுடைய அருள் இருந்தது. அதனால தான் பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவருக்கு கீழே உட்கார்ந்து கேட்குறாங்க, வேதம் ஞானத்தை கேட்குறாங்க. ராமகிருஷ்ணன் சொல்வார், கலைவாணியினுடைய அருள் ஒருவருக்கு இருந்தால் அவருக்கு முன்னாடி பெரிய பெரிய பண்டிதர்கள் படித்தவங்கலாம் ஒரு சின்ன ஒரு புழு சமம். அவருக்கு முன்னாடி அவங்களோட முன்னாடி இருக்கிறார். அவங்களுக்கு எல்லா விதமான கலைகளை அந்த கலைவாணி கொடுத்துருக்காங்க இந்த மகான். அவரை பற்றி யாராவது நீங்கள் எந்த ஊர் சாமி, எந்த ஊரில் இருந்துருக்கு, எங்கே பிறந்தீங்க, அதை கேட்டால் அவருக்கு பிடிக்காது. எந்த ஊர்? ஆனால் துறவி ஆகிட்டார் இல்லையா? துறவிகிட்ட கேட்கக்கூடாது நீங்கள் எந்த ஊர், எந்த தேசம் கேட்கக்கூடாது. சில பேர் கேட்பாங்க. ஆனால் இது அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. நீ கடவுளுக்காக அனைத்தையும் விட்டுட்டு வந்துடும், இறைவனுக்காக எல்லாத்தையும் வீடு வாசல் எடுத்து மறுபடியும் பழைய இதை ஏன் தோன்றணும், எதுக்காக சொல்லணும் அப்படின்னு அவருக்கு பிடிக்காதவங்க. இதனால் ஒரு பக்தர் கேட்குறாரு, உங்களுடைய வாழ்க்கை சரிதான், வரலாறு பற்றி எல்லாம் உங்களுடைய லைஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு கேட்குறாரு. அதுக்காக சொல்கிறாரு, ஏன் என்னுடைய வாழ்க்கை வேண்டாம். விவேகானந்தர், ராமகிருஷ்ணன் இவங்களுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க, அது உலக மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் மகாராஜ். லாட்டு மகாராஜ் 5 வயது சிறுவனாக இருக்கும்போது அவங்களுடைய பெற்றோர்கள் இறந்து விடுறாங்க. அவருடைய மாமா இருக்கார், அங்கிள், அவர் தான் அவரை வளர்த்துறாரு. விவேகானந்தர் வளர்த்து ரொம்ப வசதி இல்லை, ரொம்ப வறுமையான வறுமைக்குள்ள இருக்கார் அவர் குடும்பம். அவருக்காக பிழைப்பு தேடி கல்கத்தாக்கு போகிறாங்க. பீகார், கொல்கத்தா போய் அங்கே நிறைய, இப்பயும் அங்கே கொல்கத்தாவில் பீகார் மக்கள் நிறைய பேர் வேலை செய்வாங்க. வண்டி இருப்பாங்க, பெரிய சின்ன சின்ன வேலைகள் செய்வாங்க. அந்த மாதிரி இவரும் அந்த காலத்துலேயே போயிருக்காரு. அவங்க மாமா கூட்டிகிட்டு போய் ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அப்போ ஒரு இடத்துல யோகத்தா ஒரு இடம் அங்கே ஒரு வீட்டில் பணக்காரர் வீட்டு வேலைக்கு சேர்த்துருக்காரு பையனை, நாட்டு அவர் வேறு வேலை பார்த்துட்டு இருப்பார் நினைக்கிறேன். இவர் அந்த வேலைக்கு சேர்த்துட்டு அந்த வீட்டு வேலைக்கெல்லாம் கடைக்கு போய் வாங்குறது, வீட்டை கூட்டுறது, பெருக்கிறது, பொறுத்தவரை பார்க்குறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் லாட்டு மகாராஜ் சிறுவன், சின்ன பையன், 12-13 வயசு நினைக்கிறேன். அப்பயே வந்துட்டார். அவர் ராமச்சந்திரன் இன்னொரு பக்தர், அவர் வீட்டில் இவர் வேலைக்கு இருக்கார். யார்? ஆமாம், அவர் வீட்டில் அங்கே தங்கி வேலை செய்கிறார். வேலை செய்யும்போது அப்போ இவர் ராமகிருஷ்ணனுடைய பக்தர். யார்? எஸ், ராமச்சந்திரன் ராமகிருஷ்ண பக்தர். தட்சிணேஸ்வரத்துக்கு போவார். அவர் கேட்பார், ராமகிருஷ்ணன் இவர் வீட்டுக்கு வந்துருக்கூடாது, யோகத்தியான் பண்ண அவர் அப்பா வீட்டில், ராமச்சந்திரன் வீட்டு. அப்படி அங்கேயே சில சத்சங்கங்கள்லாம் செய்வார். அப்போ அவருக்கு பழக்கம். அப்புறம் இவரும் ராமச்சந்திரனும் தட்சிணேஸ்வரத்துக்கு போவார். அந்த அவர் ரூமில் அறையில் ராமகிருஷ்ணன்ற உபதேசங்கள் எல்லாம் கேட்பார், கேட்டுட்டு இருப்பார். அப்புறம் சில சமயம் இந்த பையன்
ராமகிருஷ்ணர் பற்றி சில பக்தர்கள்ட்ட சொல்லுவார் அந்த வீட்டில். இது அவன் கேட்பான். என்ன சொல்கிறாருன்னா, கடவுளை பற்றி, கடவுளுக்காக யார் உண்மையாக அழுகிறார்கள் அவர்கள் கடவுள் அருகில் செல்வார், கடவுளை காண்பார்கள். இதெல்லாம் அந்த டாக்டர் போய் கேட்கலாம், இப்போ பேசுகிறதெல்லாம் கேட்கலாம். அப்புறம் தனியாக போய் உட்காந்து ரூமில் உட்காந்து இந்த இதெல்லாம் போட்டு போர்வை போட்டு மூடிட்டு உட்காந்து அழுவுவார். யாருக்கும் தெரியாது. ஏன் அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏன் அவங்க மாமாவை பார்க்கல, வீட்டில் ஒன்று ஞாபகம் இருக்கும், அதனால இந்த பையன் அழுகிறான் அவங்க நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அதுக்காக கலராது. ஆமாம், கடவுளுக்காக அழுகிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அவர் இந்த மாதிரி. அப்புறம் ராமகிருஷ்ணனுக்கு சில சமயம் ராமகிருஷ்ணனுக்கு சில திங்ஸ்லாம், உணவு வகைகள் மற்றதெல்லாம் கொடுத்து அனுப்புவார் இந்த ராமச்சந்திரன், அந்த தட்சிணேஸ்வரத்துக்கு இந்த பையன் மூலமாக டாக்டர். இவரும் அப்போ அவர்கிட்ட ஒரு டச், இந்த தட்சிணேஸ்வர ராமகிருஷ்ணன் பார்த்தவங்க அவருக்கு ஒரு டச் இருக்குது. அப்புறம் இவர் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார் டாக்டர் மகாராஜ். அந்த வீட்டில் அவருடைய ராமச்சந்திரனுடைய நண்பர்கள் சில பேர் வந்து பார்க்குறாங்க, இந்த பையன் வேலைக்காரர் என்னென்ன சில கடையெல்லாம் போய் பணம் கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வரும் திங்ஸ். மேலே ஒரு சந்தேகம் வந்து பணத்தை எடுத்துக்கலாம், பணத்தை எழுதிட்டுருக்காங்க அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வந்து, இந்த பணத்தை இதுக்கு கேட்குறாங்க போது அவர் சொல்கிறாரு, நான் வேலை செய்ய திருடன் இல்லை அப்படின்னு ஒரு போல்டாக சொல்கிறார். அப்புறம் அந்த கேட்டவருக்கு ஒரு பயம், அலர்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் இதாக பேசுவார். இந்த மாதிரி அப்போ அவர் வெளிப்படையாக எல்லாம் பேசுவார். லாட்டு ராம் பேர் லாட்டு ஆயிடுச்சு, லோட்டு பேர் அப்படி மாறிடும். ஆனால் இந்த திருக்கண்டத்தை இந்த பையனுக்கு பணம் எடுக்கலாம், திருடி இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவர்கிட்ட ராமச்சந்திரன் பற்றி சொல்கிறாரு. அப்போ அவர் ராமச்சந்திரனுக்கு நல்லா அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த பையன் மேலே நீ திருட மாட்டோம் அந்த பையன் என்ன. அவருக்கு மற்றவங்க என்னென்ன சொல்கிறாங்க, இவருக்கு அவங்க மேலே நம்பிக்கை வச்சுருக்காரு அந்த எஜமான். அதான் ராமன் அப்போ வந்து அடிக்கடி தட்சிணேஸ்வரத்துக்கு போவார் லாட்டு மகாராஜ் திங்ஸ்லாம். அப்போ போன உடனே அப்போ அவருக்கு ராமகிருஷ்ணர்கிட்ட அங்கேயே இருக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்குது. இந்த வேலையெல்லாம் வந்துட்டு அங்கே போயிடலாம், தட்சிணேஸ்வரத்துலேயே ராமகிருஷ்ணர்கிட்ட எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாரு லாட்டு மகாராஜ். இதை அப்புறம் சொல்லிடுறாரு, நான் இங்கே நான் வேலைக்கு இருக்கல, நான் வந்து இந்த தட்சிணத்தில் அவர் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து அந்த சமயத்தில் ராமகிருஷ்ணருக்கும் ஒரு தேவைப்படுது, கூட ஒரு ஹெல்ப் உதவி, இந்த பையன் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. அப்போ சரின்ட்டு அவர் ராமச்சந்திரன் ஒத்துக்கிறார். சரி, அவன் அங்கேயே அங்கே போனால் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் வீட்டில் இருக்கிற அந்த அம்மா, நீ சாப்பாடு உனக்கு யார் போடுவாங்க, நீ யார் கொடுப்பாங்க, அதை பற்றி வந்து கவலை இல்லை, ராமகிருஷ்ணனுக்கு சேவை செய்யணும், சர்வீஸ் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு தான் அந்த தட்சிணத்துக்கு வர. அப்படி வர்றதுக்கு முன்னாடியே அவர் ராமகிருஷ்ணன் ஒரு 7-8 மாதம் அவர் ஊருக்கு போயிடுறாரு. ராமகிருஷ்ணன் எந்த ஊருக்கு, அவர் எந்த ஊரில் பிறந்தார் ராமகிருஷ்ணன்? ராமகிருஷ்ணன் எந்த ஊரில் பிறந்தார்? கமார். அங்கே போய் ஒரு 7-8 மாதம் அங்கே இருக்கிறார் கிராமத்திலே. ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரம் போயிட்டு அங்கே இருக்கிறார். அப்போ இந்த பையனுக்கு இந்த லாட்டு ரொம்பவும் மனசு சோகம், குருவை பார்க்க முடியலையே அப்படின்ட்டு ரொம்ப அங்கேயே தட்சிணேஸ்வரம் போவார். அங்கேயே காலத்தை கழிப்பார் கொஞ்ச நாளைக்கு. அப்புறம் வந்த பிறகு அவருக்கு புத்துணர்ச்சி, யாருக்கு
பார்த்துட்டு லாட்டு. அப்புறம் உடனே திரும்பி வந்ததும் அவருக்குலாம் சேவை செய்கிறாரு. ஒரு நாள் லாட்டு மகாராஜ் சேவை செஞ்சுட்டு ரொம்ப சோர்ந்து போயிட்டார். வேலை செஞ்சுட்டே இருக்காரு. சோர்ந்து போய் உங்களை மாதிரி தூங்கிடுவான். யாராவது தூங்குறது சத்தடி அவங்க சில பேர் தூங்குவாங்க. அந்த மாதிரி அவரும் கொஞ்சம் டயர்டாகி தூங்கிடுறாரு. ஒரு இடத்துல தூங்கிடுறாரு. ஈவினிங் ஆகிடுது. ப்ரேயர்லாம் வரணும். தேடுறாங்க அவரை காணும் டாக்டர். அப்புறம் கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்புறம் ராமகிருஷ்ணன் அவரை கொஞ்சம் கட்டிக்கிறாரு. மயில் டாக்டர் உண்மையாக இவன் தூங்கிட்டுனா இது எப்படி எப்போ தியானம் செய்வது, எப்போ ஜபம் செய்வது, உங்களுடைய வாழ்க்கையிலே போயிடும், தூக்கத்திலே போயிடும் அப்படிங்கிறார். அப்போ அது அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிறார். அதில் வந்து அவர் அலர்ட் ஆகிட்டார். ரொம்ப அலர்ட் ஆகிடுவார். ஜபம் தியானம் பண்ணுவார். அதே மாதிரி இரவில் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. இவர் தியானம் பண்ணுவாங்க. இது ஒரு வார்த்தை இருக்குது பகவத்கீதையில். யாமிசா சர்வ பூதானி ஜாகிரதி சன்னதி யஸ்யான் ஜாகிரதி பூதானி சாந்திரத்து பஷ்யத்தோ முனி. அதாவது யாருக்கெல்லாம் உலக மக்களுக்கு எது இரவோ அது யோகிகளுக்கு பகல். பகவத்கீதையில் வருது. யாமிசா சர்வ பூதானாம் உங்களுக்கு அந்த ஸ்லோகம். அந்த மாதிரி ஒரு நாள் கேட்குறாரு லாட்டு. இப்போ வந்து கடவுள் இப்போ என்ன செஞ்சிட்ருப்பார், என்ன செஞ்சிட்ருப்பார் தெரியுமா கேட்குறாரு. இப்போ கடவுள் என்ன செஞ்சிட்ருப்பாரு கேட்குறாரு லாட்டு. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன சொல்கிறது லாட்டு தெரியல அந்த ஆன்சர். இப்போ வந்து கடவுள் வந்து ஊசி இருக்கு இல்லையா, ஊசி முனை காதல் நூல் பருவம். அந்த ஊசி முனை காதலை கடவுள் ஒரு ஒட்டகத்தை நுழைச்சி வச்சுருக்காரு அப்படிங்கிற அந்த ரெண்டு அப்படியே ரொம்ப இதாகிடலாம். கடவுளால் எல்லாம் முடியும். இருந்தாலும் இறைவன் வந்து நினச்ச என்னென்ன நடக்கும். ஒரு ஸ்லோகம் மூகம் கரோதி வாச்சா பங்கும் லங்கையதே எத் கிருபாதாம் பஞ்சு பரமானந்தமாக. ஒரு ஊமையை வந்து பேச வைப்பார் கடவுள். ஒரு முடவன் பால் இருக்கான், அவனை மலையவே ஆமாம் அந்த மாதிரி இறைவனால் எதுவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ராமகிருஷ்ணர். அந்த மாதிரி இவர் படிப்பறிவே இருக்கிறாங்க. ஆனால் அவர் பெரிய மகானாமியா. அந்த இதை புரிஞ்சுக்கிறார். அப்புறம் லாட்டு மகாராஜ் ஒரு நாள் வந்து கங்கையில் தண்ணி வரும். அங்கே வந்து கடலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த கங்கை முகத்துவார் பௌர்ணமி நாட்கள் இந்த மாதிரி நாட்கள் அங்கே ஒரு இது வரும். அலை வந்து திரும்ப கடலில் வந்து தண்ணி ஃபோர்ஸாக ரிவர்ஸில் போகும். இப்படி தானே கடல் நோக்கி தான் நிறைய தண்ணி போகும். அந்த பௌர்ணமி ஒரு சில நாட்கள் முன்னாடி தண்ணி வந்து கடல்லேருந்து மறுபடியும் பேக்கில் அப்படி வேகமாக வரும். எப்படி சுனாமி வருது, சுனாமி வந்ததில்லை அந்த மாதிரி தண்ணி வேகமாக சுனாமி மாதிரி வரும். வந்து அந்த கரையில் இருக்கிற அந்த படித்துறையெல்லாம் இருக்கு இல்லையா, ஒரு வேகமாக அடிக்கும். அந்த மாதிரி ஒரு நாள் வந்து உட்காந்து அந்த தியானம் பண்ணுறப்ப தண்ணி வந்து அந்த உட்காந்து கரையிலே படிக்கட்டு உட்காந்துருந்தா அப்போ தண்ணி வந்து அடிக்குது. அப்படியே
தியானத்திலே இருக்கிறார் லாட்டு. கேள்விப்பட்டு எல்லாரும் வந்து ராமகிருஷ்ணன் வந்து பார்த்து அவர் நார்மலுக்கு கொண்டாடுறாங்க, இயல்பான நிலைக்கு கொண்டு வராங்க. அதே மாதிரி ஒரு நாள் தட்சிணேஸ்வரத்தில் 12 தேவாலயம் சிவாலயம், இந்த பக்கம் 6 சிவன், இந்த பக்கம் 6 சிவலிங்கம், சிவன் கோயில், இந்த பக்கம் 12 நடுவில் காளி கோயில். காளி கோயில் எப்படி போனால் மிடில் படித்துறை கங்கை, லெஃப்ட் சைடில் இடது பக்கம் 6 சிவாலயங்கள், வலது பக்கம் 6 சிவாலயங்கள். அந்த சிவாலயங்களில் ஒரு ஒரு சிவாலய கோயிலில் வந்து சிவன் கோயிலில் லாட்டு மாத உட்காந்து எப்படி தியானம் நேரம் உட்காந்து தியானம் அப்படி தன்னை மறந்து தியானம் பண்ணுறாரு. சாயந்தரம் மாலை ஆகிட்டு தேடுறாங்க, இங்கே லாட்டு போயிட்டாங்க, எங்கே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த கோயிலில் உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு ராமகிருஷ்ணரே ஒரு விசிறி எடுத்துகிட்டு வர்றாரு. அப்போ வெய்ய காலம், உடம்புலாம் அப்படியே வேர்த்து இதாக இருக்கிறார் பையன் லாட்டு. அவர் விசிறி எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வீசுகிறார் அவர். கொஞ்ச நேரத்தில் கடவுள் பேர் சொன்னார், ஓம் நம சிவாய, ஓம் காளி, ஓம் அதெல்லாம் சொன்ன பிறகு அவருக்கு தியானத்திலே இருக்கிறதுனால அப்படியே உடலை மறந்து அப்படி இருக்கார். ஒரு 4 நாள் அதை உடனே பார்த்தா ராமகிருஷ்ணர் அவருக்கு விசிறி வீசிட்டு லாட்டு மகாராஜ். அவருக்கு இதாகிடும், நமக்கு வந்து வீசுகிறாரு, சரி அதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாரு ராமகிருஷ்ணன். அந்த மாதிரி அவருக்கு எப்படி பாருங்க, இறைவனே வந்து அவருக்கு வந்து இது மாதிரி செய்கிறாரு. இவருக்கு இந்த இதெல்லாம் பிடிக்கும், பாட்டெல்லாம், பக்தி பாடல்கள், கீர்த்தனம். பெங்காலத்தில் இந்த நாட்டியம், நடனம் ஆடி பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க, ஓம் ஹரிவோம் கையை சொல்லி அந்த மாதிரி ஆடுற இவரும் போய் சேர்ந்து ஆடுவார், பாடுவார். அதிலெல்லாம் பிடிக்கும். அப்படியே இதை மறந்துடுறது, தன்னை மறக்கிறது. ரொம்ப வெளிப்படையாக பேசுவார். அவர்கிட்ட எந்த மறைவு இல்லை, கள்ளம் கவனம் இல்லாத சரல் நாமளே பகவானுக்கு பாவாச்சாயினா. என்ன அர்த்தம்? பெங்காலியில் வார்த்தை சரல் நாமளே பகவானுக்கு பாவாச்சாயா. கள்ளம் கவனம் இல்லாத தன்னை இருந்தால் இறைவனை அடைய முடியும். பாட்டில் கள்ளமில்லாமல் தரும் அன்பருக்கே அழுதி அழுதி தரும் அன்னையும் இங்கே ஒரு பாட்டு கேட்டுல அந்த பாடலை தலைவாணி மேலே ஒரு பாடல், கள்ளமில்லாமல் தரும் அன்பருக்கே என்றும் அழுதி அழுவை தரும் அன்னையும் இங்கே. அந்த கலைவாணி மேலே ஒரு பாட்டு. அந்த மாதிரி இவருக்கு வந்து அந்த மாதிரி கள்ளம் கபடம் இல்லாத தன்மை தான். அதை இயேசுநாதர் சொல்வார். இயேசுநாதர் யார்? ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் வந்து அவருடைய சீடர்களோட ஒரு மலை பிரதேசத்துக்கு போகிறார். மலைக்கு கூட்டிட்டு போகிறார். சின்ன குன்று மாதிரி செம்மலை மாதிரி ஒரு இடத்துல கூட்டிட்டு எல்லாரும் அவருடைய சீடர்கள் தான் மேலே மலைக்கு மேலே போயிட்டு அவங்க ஒரு மலை சொற்பொழிவு செய்கிறார். இதயத்தில் தூய்மை வாழ்க்கைவான் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுவாங்க. இதயத்தில் தூய்மை வாழ்க்கைவான் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார்கள். அந்த உள்ளம், நம்முடைய உள்ளம் வந்து தூய்மையாக இருக்கும். தூய்மையான இடமே இறைவனின் இருப்பிடம் அப்படின்னு கோயிலெலாம் பார்த்துருப்பீங்க. அந்த தூய மனத்தோட தூய்மையான உள்ளம் யாருக்கு இருக்குதோ அவங்க இறைவனை பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அது நாம் அந்த தூய்மை, புறந்தூய்மை நீரால் மையம் சொல்லு, அகத்தூய்மை வாய்மையால்
என்ன அர்த்தம்? குளிச்சோம்னா நம்ம உடம்புல அழுக்கலாம் போயிடும் இல்லையா? போதா? அகத் தூய்மை வாய்மையாக இருந்தாலும் நீ பொய் சொல்லாமல் உண்மை சொல்லியிருந்தா உன்னுடைய மனம் உன்னுடைய உள்ள தூய்மையாக. அது வள்ளுவர் பல 1000 வருஷம் முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு. ஒருத்தர் கேட்குறாரு, இங்கே பாரு இந்த என்ன பேச்சு, என்ன அவங்க ஒரு பக்தர் கேட்குறாரு, ஒரு பக்தர் வந்து நாட்டு மகாராஜ் கேட்குறாரு, கடவுளை நாம் பார்க்கல, கடவுளை நாம் பார்த்துருக்கீங்களா? யார் பார்த்துருக்கீங்களா கடவுளை? இல்லை. கடவுள் பார்க்காம எப்படி நாங்கள் அவர் எப்படி சரணடையும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். அதுக்கு லாட்மாரா சொல்கிறாரு, தெரியலன்னா கூட பரவாயில்ல, அவருடைய பெயர் நாமத்தை சொல்லுங்க. ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் நமோ பகவதி ராமகிருஷ்ணாய. பேர் வந்து ஓம் முருகா, ஓம் கிருஷ்ணன் சொல்லுங்கள் வாய. புரியுதா? கேட்பார். எப்படி? அப்படி சொன்னாவே போதும். அந்த அப்போ நீ வந்து உன்னுடைய ஆன்மீகத்தில் நீ முன்னேறுவ அப்படிங்கிறாரு. இப்போ வந்து நீ ஜாப் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு, ஒரு கம்பெனிக்கு, ஒரு அலுவலகத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்களா? மேனேஜர் லெட்டர் போதும் அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க. எப்படி? உங்களை பார்த்தியா? மேனேஜரை பார்க்கலையே, பார்த்துருக்குங்களா? அந்த மாதிரி தான் உன்னுடைய கடவுள்கிட்ட உன்னுடைய இதை அனுப்பு. உன்னுடைய தேவைகள் என்ன? பக்தி ஞானம் இதெல்லாம் கேட்கணும், அவர்கிட்ட கேட்கணும், கடவுள் பேர் சொல்லணும். அப்படி செய்தால் உனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் சொல்கிறாரு லால் மகாராஜ். நீங்கள் எப்படி ஜபம் தியானம் இதுக்கெல்லாம் நேரம் எப்படி ஒதுக்குறீங்க? என்ன டைம் எப்போ நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, எப்போ ஜபம் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. கேட்குறாரு எல்லாம் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறார் லால் மகாராஜ், நாங்கள் வந்து சேவை சிவஞானி மக்களுக்கு அந்த குருதேவருக்கு சேவை செய்கிறது தான் எங்களுக்கு அதுதான் வழிபாடு. தியானம் செய்ய உட்காந்து தியானம் இறைவனை அவருக்கு சேவையின் மூலமாகவே நாம் இறைவனை அடையலாம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். இந்த இதில் சேவை செய்யணும். சுவாமிகளுக்கு சேவை செய்கிறீங்களா? சரிங்க. அவருக்கு தேவையான சுவாமிக்கு ஹெல்ப் பண்ணணும், சேவை செய்யணும். ஒரு நாள் அவருக்கு ராமகிருஷ்ணர் காவி உடை, இந்த ட்ரெஸ் துணி கொண்டு கொடுக்குறாரு. அவருக்கு லாட்டு மகாராஜ் ராமகிருஷ்ணன் கொடுக்குறாரு. அது நீங்கள் தான் துறவி எல்லாம் இருக்கிறீங்க, அவர் போட்டு கொடுக்குறாரு, வாங்கிக்கிறாரு. ஆனால் அப்போ அவருக்கு அந்த பேர்லாம் இல்லை. அவருடைய பெயர் என்ன? லாட்டு மகாராஜ் பேர் என்ன? சத்தமாக அற்புதம் இருக்கா? ஒரு தீ அவருக்கு இல்லை, சுகோதரம். இவருக்கு வந்து என்ன கடவுள்கிட்ட என்ன தெரியுமா வேண்டாரு? என்னுடைய வயிறு, நான் எது சாப்பிட்டாலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வயிறு பிரச்சனை வரக்கூடாதுன்னு அது கேட்குறாங்க. ஒரு பக்கம் ஏன் இந்த மாதிரி கடவுள்கிட்ட கேட்குறீங்க? அப்போ தான் நான் நிறைய சாதனை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். உடம்பு சரியில்லை யார் கவனிப்பாங்க? அதனால் நான் எது சாப்பிட்டாலும் நான் செரிச்சிடணும், வயிறு அந்த டைஜஸ்ட். அதுக்காக நான் வார்த்தை கடவுளுக்கு கேட்கணும்.
நாட்டு நாடு கதை. அது தனி, அதில் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. இந்த மாதிரி அவர் வந்து ராமகிருஷ்ணர் மறைவிற்கு பிறகு சில பக்தர்கள் வீட்டிலலாம் போய் தங்குவார். எங்கே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கும், அந்த இடத்துல உட்காந்து அந்த பக்கத்தில் ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அந்த படத்தில். அந்த ப்ரெஸ் சத்தம் இதெல்லாம் கேட்குது, இதெல்லாம் அவங்களுக்கு தொந்தரவு பண்ணாதான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாங்க. எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, நான் எப்பயுமே கடவுள் பேர் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இந்த வெளி சத்தங்கள், வெளியில் இருக்கிறவங்கள தொந்தரவுகள் எனக்கு இது பாதிக்காது அப்படின்னு சொல்கிறாரு லாட்டு மகாராஜ். முழுமையாக இறைவனை சரணாகதி அடைகிறது. சரண் செல்ஃப் சரண், முழுமையாக கடவுளை நம்புகிறார். புரியுதா? அப்போ உனக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. ஒரு தரம் ஒரு குடிகாரன் இறப்பான், சாப்பாடு கடையில் வாங்கிட்டு வந்தாங்க. சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறான். சாப்பாடு வாங்கிட்டு வந்து இவர்கிட்ட கொண்டாந்து அவன் பிடிச்சிட்டு குடிகாரன் சாப்பிடல அப்படின்னு கொடுக்குறான். அவர் எதுவும் சொல்லலை, வாங்கிக்கிறாரு. வாங்கி சாப்பிட்டுறாரு. அப்புறம் அவன் போனதுக்கு அவன் மகிழ்ச்சியாக போயிடுறான். அப்படி ஏதோ ஒரு இந்த பாட்டு பாடிட்டான். குடிகாரன் எப்படி இருப்பான்னு தெரியும் தான். அது மாதிரி போயிடுறான். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கேட்குறாரு, இந்த குடிகாரன் வந்து நீங்கள் சாப்பாடு சாப்பிட்றீங்க இருக்காது அப்படின்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஸோ அவங்களுக்கு ஒரு தேவை அமைதி, அமைதி, ஒரு ஆறுதல். இந்த குடிகாரன் அவனுக்கு ஒரு நீட்டு சிம்பத்தி, ஒரு பதிவு, ஒரு இது வேணும். அதுக்காக தான் நான் சாப்பிட்டேன். அவனுக்கு ஒரு அதில் வந்து அமைதி, சந்தோஷம் அப்படின்னு ஒரு நாட்டு மேலே சொல்கிறார். இன்னொரு பக்தர் வருவார். அவர் வந்து அப்போ மழை பெஞ்சிட்டு, அப்போ அவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. லாட்டு மகாராஜ் என்ன பண்ணுறாரு, மழையில் அவர் வந்து ஒரு பெரிய அலுவலகத்தில் வேலை செய்கிறார். அவர் நனைஞ்சிட்டு வந்துடுறார். அங்கே வந்து அப்படியே அவர் ரூமில் இருக்கிறார். உடனே அவர் என்ன செய்கிறாரு, அவருடைய பனியெல்லாம் ஒரு வேஸ்ட்டு கொடுக்குறாரு. போத்திக்கு இந்த கலர் காவி கலர் போர்வை கொடுக்குறாரு. தெரியப்படுது வேணும் சொன்ன நீங்கள் துறவி, நானும் இல்லை எனக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. இல்லை பொத்திக்கோ அப்படின்னு அவர் பொத்திக்கிட்டு போயிருக்காரு. ஏன்னா நான் அடுத்த நாள் அவர் வேலைக்கு போகணும், உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா வேலைக்கு போக முடியாது. அதனால் அந்த ட்ரெஸ்ஸு அவருடைய துணியை கொடுக்குறாரு, பொத்திக்கோ அப்படின்னு கொடுத்து அனுப்புகிறாரு. அவ்வளோ எல்லாருக்கும் ஒரு நல்லது செய்யணுங்கிறது அவருக்கு ஒரு இது லாட்டு மகாராஜ். இப்போ வந்து ஒரு 2 வெளிநாட்டில் இருக்கிற பக்தர்கள், வெளிநாட்டில் இருக்கிற டிவோட்டிஸ் 2 பேர் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்களாம் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை. 2 பெண்மணிகள். அவங்க ஆனால் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு சேவை செய்யணும். இதுக்கு கடவுளை பற்றின எனக்கு தெரியாது. அதுக்கு எப்படி இது நாங்கள் இது எப்படி நல்லது செய்யணும், எதுக்காக நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு லாட்டு மகாராஜ். ஏன்னா அந்த அவங்களுக்குள்ள அது இறைவனுக்கு செய்கிறது சேவை. இப்போ சேவை செய்கிறது கூட அவருக்குள்ள இறைவன் இருக்கிறார், கடவுள் இருக்கிறார். கடவுளுக்கு எப்படி பூஜை பண்ணுறாங்க சத்தியம். அந்த மாதிரி அந்த மனிதர்களுக்கும் அவங்களுக்குள்ள அந்த இறைவன் இருக்கிறாருங்கிற அந்த சேவை செஞ்சால் சர்வீஸ் டு மேன் சர்வீஸ் டு காட், மக்கள் தொண்டே ரைட். அதை தான் இங்கே வலியுறுத்துறாரு. மக்களுக்கு சேவை செய்து அது வந்து இறைவனுக்கு செய்கிறதா நீங்கள் நினச்சி செஞ்சீங்கன்னா அது வழிபாடு. அப்போ நீங்கள் ஆன்மீகத்தில் மற்றதில் முன்னேற முடியும் அப்படின்னு
அப்படின்னு அதை சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்துறாரு. அறிவுறுத்து அவருக்கு வந்து படிக்க எழுத தெரியாது. லாட்டு மகாராஜ் ஒரு நாள் ஒரு 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 இளைஞர், ஒரு இளம் துறை, இன்னொரு துறை நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு லாட்டு மகாராஜ் எழுந்திரிச்சு அந்த துறவி எழுப்பி அந்த பகவத்கீதை புக்கில் படிச்சுக்காங்க. பகவத்கீதை அவரும் எதுவும் சொல்லாமல் எழுந்திரிச்சு அந்த புக்கில் திறந்து ஸ்லோகம் சொல்கிறார். ஜலாசம் கரதி சாயம் பூர்வோ காணி சர்வர் இந்திரியாணி இந்திரியார்கள் பிரதிஷ்டிதான். அப்படி எவ்வளோ ஸ்லோகம் சொல்கிறார் பகவத்கீதை. என்ன ஸ்லோகம் சொன்னால் தெரியாது. நான் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். அதாவது எப்படி ஆமையை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா, ஆமை என்ன பண்ண போய் அதாவது அந்த ஆமையை அடித்த என்ன பண்ணுவாங்க, அந்த ஓல்டு இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த மாதிரி இந்த ஞானிகள் மகான்கள் புலன்கள் நம்ம காது கண் இதெல்லாம் வெளியில் தான் போகுது. நல்ல பாட்டு கேட்குது, நல்ல காட்சியை பார்க்குது, நல்ல சுவைக்குது, நம்ம கண்கள் பார்க்குது, காது கேட்குது. அந்த புலன்கள்லாம் இந்த மாதிரி பார்க்குறப்ப அதுலேருந்து உள்முகமாக போடும். வெளியில் பார்க்காம காது இந்த பாட்டு சினிமா பாட்டு கேட்கக்கூடாது. உடனே காதை இது பண்ணிக்கணும், கேட்காது அப்படின்னு மனசுக்கு சொல்லணும். அந்த மாதிரி அந்த புலன்கள் எல்லாம் அந்த மாதிரி ஞானிகள் புலன்களை கட்டுக்கோப்பில் கொண்டாந்துருவாங்கன்னு சொல்கிற அந்த ஸ்லோகம் வந்து பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. அவருக்கு இறுதியாக சில உடம்புல நோய்கள்லாம் வந்து உடம்புல கட்டி ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. குன்மம், அஜீரணம், டைஜஷன், ஏற்கனவே டைஜஷனில் தான் அது இன்டைஜஷன், செரிக்காது, உணவு செரிக்காமல் சாப்பிட்டா. அந்த மாதிரி கடைசி காலத்தில் அந்த இன்டைஜஷன் தான் அவருக்கு வந்துச்சு, வயிற்றுல அஜீரண கோளாறு. அப்புறம் அவருக்கு அவங்க ஒரு சர்ஜரி பண்ணாங்க, கட்டி முதுகுல ஏதோ. ஆனால் அது அப்போல்லாம் கூட அது ஆப்ரேஷன் பண்ணால் கூட அவர் வந்து கண்டுக்கல. எப்போயும் கடவுளை அப்படியே மனசுக்குள்ள நினைக்கிறாரு. இல்லைன்னா கடைசியாக ஒரு நாள் அவர் உடலை விடுறதுக்கு முன்னாடி ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி அதான் அந்த அறுவை சிகிச்சை செய்கிறாங்க. அந்த வழியை கூட அவர் உணரலை. அப்புறம் ஏப்ரல் 1920 ஆண்டு ஏப்ரல் 24 அவர் மகாசமாதி அப்படி தியானத்திலே கடவுள் பேர் சொல்லிட்டு மனசுக்குள்ள அப்படியே அமைதியாக உடலை விட்டு போயிடுறாரு. அந்த உடலை பார்த்தா யாரும் அவர் இறந்துட்டாருன்னு சொல்ல மாட்டார், இதை தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, அமைதியாக தூங்கிக்கிட்டு இருக்கிறாருன்னு அந்த மாதிரி அமைதி, ஒரு சாந்தம் முகத்தில் ஒரு அந்த தேஜஸ் எல்லாருமே பார்க்குறாங்க. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீ ராமகிருஷ்ணா